நமஸ்காரம். நான் இப்ப சொல்ல போறது கொஞ்சம் மனசுக்கு ஒரு நெருடலான விஷயம். அதை திறந்த மனதோட கேட்டுக்கணும் என்று வேண்டிக்கிறேன். சிலருக்கு தாய் தகப்பனார்கள் சீக்கிரமே மரணம் அடைந்து விடுகின்றனர். ஆனால் வேறு சிலருக்கு அவர்கள் 85, 90, 95 வயது கூட வாழ்கின்றனர். இத பாக்கியம்னு தானே சொல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அவசர வாழ்க்கையில் இத பாக்கியம்னு சொல்ல முடியாது. இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சுமை என்று நினைக்க வைக்கிறது வாழ்க்கை முறை. அவசர வாழ்க்கை, யாரையும் யாரும் பார்த்து கொள்ளுவதற்கு நேரம் இல்லை, பொறுமையும் இல்லை. அப்படி இருக்கும்போது 90 வயதுக்கு என் தாயாரோ தந்தையோ இருந்தால் நான் எப்படி பார்த்து கொள்ள? கூட இன்னொரு சோதனை, தாய் தந்தையருக்கு 90 வயது இருந்தால் மகனுக்கோ மகளுக்கோ 60, 65 வயதாவது ஆகிவிடும். அப்ப இவர்களையே யாரோ பார்த்து கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் வயசான தாய் தந்தையரை எப்படி பார்த்து கொள்ள? 65 வயசு ஆயிடுறதுனாலே மகனுக்கும் மகளுக்கும் கூட நோய் பல இருக்கலாம். ஆனால் வயதான 90 வயது அவர்களுக்கு நோய் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்ப இது இன்னும் ஆபத்தில் முடியும். ஒருவேளை மனது இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், அதனால பார்த்துக்க முடியல. இல்ல உடல் ஒத்துழைத்தாலும் 2 பிள்ளை 3 பிள்ளை அல்லது ஒரு பொண்ணும் பிள்ளையும் 2 பொண்ணு 1 பிள்ளை என்று இருந்தால் அப்போ ஒரு இடர்பாடான கேள்வி வருகிறது. யாரிடத்தில் தாய் தந்தை இருக்க வேண்டும்? உடனே தோணும் பதில், பிரித்து கொண்டு தானே இருக்க வேண்டும். 2 பிள்ளைகள்னா 6 மாசம் இவரிடத்தே 6 மாசம் அவரிடத்தே, இல்ல பொண்ணும் பிள்ளையும்னா 6 மாசம் இங்கே 6 மாசம் அங்கே. ஆனால் அந்த தாய் தந்தையர் வயசாயிட்டதுனாலே அவர்கள் ஓரிடத்தோடு இருக்க விருப்பப்படுவார்கள். ஆனா பிள்ளைகளோ அது எப்படி ஒருத்தரே வைத்து பார்த்துக்க முடியுமா? அப்ப அந்த சுமை எனக்கு மட்டும்தானா? இன்னொருத்தர் அந்த சுமையை பகிர்ந்துக்க வேண்டாமா என்றும் ஒரு தேவையில்லாத குழப்பம், சண்டை சச்சரவு வர வாய்ப்புண்டு. அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ அக்கா தங்கைகளுக்குள்ளோ மனஸ்தாபம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. இதுல நம்முடைய சமுதாயத்தின்படி இன்னொரு சிறு கஷ்டம், பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்னால் அப்ப கண்டிப்பா அந்த பெண்கள் நாமும் வச்சுக்கணும் என்று தோணுவது நியாயம். ஆணும் பெண்ணுமாக ஒரு பிள்ளை ஒரு பொண்ணாக இருந்தால் அப்ப அநேகமா அந்த பிள்ளை வீட்டோட தான் இருக்கணும் என்று தோணும். ஆனால் மகளுக்கும் நாம வச்சுட்டு செய்யணுங்கிற பொறுப்பு உணர்ந்திருக்கிறார்கள், கண்டிப்பா வச்சுக்கணுங்கிற ஆசையும் இருக்கும். ஆனா இந்த வயதான பெற்றோருக்கு நாம் எப்படி மகள் வீட்டுல போய் உட்கார்றது அப்படின்னு அவர்களுக்காக ஒரு எண்ணம் வருகிறது. இது மகள்கள் மட்டும் இருந்து விட்டால் இந்த எண்ணம் ரொம்ப தலை தூக்காது, ஏன்னா யாரோ ஒருத்தர் இடத்துல இருந்துதான் ஆகணும். மகனும் மகளுமாக இருந்தால் அதுல அந்த மகன் வச்சுக்க மாட்டேங்கிறாப்புல பேசினால் அப்ப இது இன்னுமே மனஸ்தாபத்துல தான் போய் முடியும். இப்ப நான் இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே நிறைய இதை பத்தி அனுபவித்திருப்பீர்கள். இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லி புரிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் எல்லாருமே இப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைச்சுட வேண்டாம். நான் பார்த்த வரைக்கும் 60 வயசு ஷட்டப்த பூர்த்தி ஆனவர்களே தங்கள் தாயாரை தந்தையாரை அல்லது இருவரையும் 87, 90, 92 வயது ஆனவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். இத்தனைக்கும் அவர்கள்லாம் ஒன்றும் பணக்காரர்கள் அல்லர்கள்.
நடுத்தர வர்க்கம் தான். வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டு ஏதோ பென்ஷன் வருது, பேங்க்ல போட்டதை வச்சுன்னு தான் பாத்துக்கிறார்கள். அவர்களாரு நர்ஸ் வச்சு பாத்துக்கிற அளவுக்கெல்லாம் பணக்காரர்கள் இல்லை. ஆனால் அந்த மகனும் சரி, அவருக்கே 62, அந்த மருமகளும் சரி, அவளுக்கு 57. இவர்கள் அவ்வளவழகா பார்த்து கொள்ளுகின்றனர். இத்தனைக்கும் அவர்களுக்கு பொண்ணு பிள்ளை பிறந்து அவர்களுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. அப்ப பொறுப்பெல்லாம் கழிஞ்சுடுத்து நிம்மதியா இருக்கணும், இப்ப போய் அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியிருக்கே என்று துளியும் குறைந்து கொள்ளாமல் ரொம்ப சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். வயதானவர்களிடத்திலேயும் சில எதிர்பார்ப்பு இருக்கும். அடிக்கடி பேரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருப்பா. அப்படி ஒண்ணு அவர்களுக்கு தேவை இருக்காது. ஆனா ஏதோ அனத்தால் ஆட்டம் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பார்கள். ஒவ்வொரு தரத்துக்கும் போக முடியுமா? அப்படியே போயிட்டு இருந்தா இந்த 60 வயசானவருக்கு அப்ப ஓய்வு எங்க கிடைக்க போறது? அடுத்தது அவளை தனியா தூங்க விட முடியுமா? இதுல அப்பாவும் பரமபதித்து அவரும் இறந்து விட்டு அம்மா மட்டும்தான் இருக்கிறார்னால், அப்போ நாம ஒரு ரூம்ல இருக்கோம், அம்மாவை தனியா ஒரு ரூம்ல விட்டா, பல பேரும் இப்ப ஏர் கண்டிஷன் போட்டு விடுறோம், இல்லைன்னாலும் ரூம் கதவை சாத்திக்கிறோம். அப்ப அந்த அம்மா கூப்பிட்டா கூட காது கேட்காதே. அப்ப யாரான்னு ஒருத்தர் அவர் பக்கத்துல படுத்துக்கத்தான் வேண்டிருக்கு. இது இத்தனையுமே நடக்கிறது. ஜாக்கிரதையா அம்மா பக்கத்துல பிள்ளையோ மருமகளோ படுத்துக்கொண்டு, அல்லது பேரனோ பேத்தியோவும் படுத்துக்கொண்டு ரொம்ப நன்னா தாயார பாத்துக்கிறவர்கள் இருக்கார்கள். அவர்களிடத்துல பேசி பார்த்தேன். இப்ப இதை பாத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கோ எத்தனையோ இதனால ப்ராப்ளம் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் பாத்துக்கிறேன்னால் அதுதானே தர்மம் என்னும் ஒரே வார்த்தை தான் பதில் சொன்னார்கள். என்ன கண்டிப்பா தெரியும், இது இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அவர் இறந்துட போறார். யாரும் இப்ப இவ பாத்துட்டாளேங்கிறதுக்காக ஒரு ஹானர் பண்ண போறது இல்லை, பரிசு கொடுக்க போறது இல்லை, பட்டம் கொடுக்க போறது இல்லை. ஆனா திருப்தியா பாத்துட்டு இருக்கா பாருங்க. அப்ப யாரானும் உங்களை ஹானர் பண்ணுவாளா? யாரானும் மதிப்பர்களான்னு கேட்டேன். யாரும் மதிக்க வேண்டாம். கடவுளுடைய உள்ளத்துல எண்ணம் இருக்கும் இல்லையா? அவர் தானே லோகத்துல தர்மத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அப்ப அவர் மனசு திருப்திப்படும்படி நாங்க பாத்துட்டா போறோம். என்ன பெத்தவள நான் பாத்துக்காம ஆறு பாத்துப்பா? இல்ல உங்களுக்கே கஷ்டம் இருக்கேன்னா, கஷ்டம் யாருக்கும் இருக்கத்தான் போறது. சரி, இப்படியும் கேட்டு பார்த்தேன். ஒருவேளை அந்த வயசான அம்மாவை நீங்க நன்னா பாத்துண்டா அப்பதான் உங்களை உங்க பிள்ளைகள் நன்னா பாத்துக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல பண்றீங்களானால், அப்படிலாம் இல்லையே. என் பொண்ணு பிள்ளை எல்லாம் இங்க இல்லவே இல்லை. ஒருத்தர் லண்டன்ல இருக்கார், ஒருத்தர் அமெரிக்கால இருக்கார், ஒருத்தர் டோக்கியோல இருக்கார். கண்டிப்பா அவர்கள்லாம் என்ன வச்சுக்கவும் போறதில்லை. அப்ப இன்னொரு கோணம் பாருங்க. தனக்கே வயசானா யார் வச்சுக்க போறாங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா ரொம்ப திருப்தியா தன்னோட அப்பா அம்மாவை வச்சு பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னா எவ்வளவு தர்ம சிந்தனை இருக்கு. இது கோவில்ல போய் 108 பிரதட்சணம் பண்ணியோ, 108 குடம் பாலை கொடுத்தோ, அல்லது ₹1,00,000 டொனேஷன் கொடுத்தோ, இல்ல வைர அட்டிகையே தாயாருக்கு சாத்துறதை விட கோவில்ல போய் இத்தனையும் செலவழிச்சு பக்தி பண்றதை காட்டிலும், அல்லது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரையும் விட இப்ப நான் சொன்னவர் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். ஏன்னா அந்த தாய் தந்தையரை வச்சு ஒன்னும் கம்ப்ளைண்ட் இல்லாம பாதுகாக்கிறாரோ இல்லையோ. அப்ப அவர் விதை விதைக்கிறாரே, எங்க அறுவடை பண்ண போறாருனால் வைகுந்தத்துல அறுவடை பண்ணுவார். விதை இங்கே, ஆனா இந்த ஊர்ல அறுவடை பண்ண முடியாது. இந்த தர்மத்துக்கு பலம் இங்கேயா கிடைக்க போறது? பெருமானுடைய உள்ளம்னா ஆனந்தப்பட போறது. அப்ப அறுவடை இங்கில்லை. தர்ம காரியமா எதை நாம நினைச்சு செஞ்சாலும் அதுக்கு இங்க அறுவடை கிடைக்கும். ஆனா அதை விட அந்த இடத்துல அறுவடை கிடைக்கும். அங்க நமக்கு பெருமாள் ரொம்ப ஆனந்தமயமான வாழ்க்கையை கொடுப்பார். நம்ம தர்மத்தின்படி நடந்திருக்கான். அதை விட அவனுக்கு நாம் என்ன செய்யணும்? என்ன அவருக்கு எவ்வளவு திருப்தி ஏற்பட போறது? இப்போ ராமன் தசரதனை எப்படி போற்றினார், கண்ணன் நந்தகோபாலன் வசுதேவனை எப்படி போற்றினார், அதை பார்த்து நாமும் ஒவ்வொருத்தரும் நம்ம தாய் தகப்பனார்களை வைத்து ரட்சிக்க வேண்டும். இப்ப நான் பார்த்துட்டு வந்தவாளை பத்தி, பல சமயம் பழகி இருக்கிறவர்களை பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ கற்பனையில ஒரு கதையை நான் பரிமாறிக்கொள்ளவில்லை. கண்டிப்பா இதை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு, இது தர்மம். அதே போலத்தான் வயசான மாடு, காளை மாடு, இனிமே கண்ணுக்குட்டி போடாது பால் கொடுக்காத மாடு, இப்படிப்பட்ட மாட்டை வைத்து நாம பராமரித்தாலும், அது உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பராமரித்தால் அதே போல பெருமானுடைய திருவுள்ளம் ஆனந்தப்படுகிறது. யோசிச்சு பாருங்க.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.